அடுத்த ஹியரிங் வரும்போது உச்சநீதிமன்றத்தில் என்ன எதிர்பார்க்கலாம்? அதற்கு முன்பு இதில் ஒரு சுமூக தீர்வு எட்டப்படுறதுக்கான சிறிய வாய்ப்பு ஏனும் இருக்கிறதா? இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. நம்மோடு இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் உன்னிப்பாக கவனித்து நமக்கு ரிப்போர்ட் பண்ணுற வெங்கடேஷன் இணைந்திருக்கிறார். வெங்கடேஷன், என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் உச்சநீதிமன்றமும் கூட கடந்த ஹியரிங்கில் அப்சர்வ் பண்ணியிருந்தது, தமிழ்நாடு சட்டமன்றம் எந்த ஒரு சட்டமன்றமும் ஒரு மசோதா திருப்பி அனுப்பப்பட்ட போது அதை பாஸ் பண்ணால் கவர்னர் அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும், குடியரசுத் தலைவருக்கு மீண்டும் அனுப்பக்கூடாது அப்படிங்கிற அப்சர்வேஷனை உச்சநீதிமன்றம் சொன்னது இல்லையா? கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். அடுத்த அமர்வில் என்ன எதிர்பார்க்கலாம்? இந்த வழக்கு எந்த திசையை நோக்கி நகரத்துக்கான வாய்ப்பு இருக்கு? இந்த 10 மசோதாக்கள் தற்போது குடியரசுத் தலைவரிடம் நிலுவையில் இருப்பதால் அந்த மசோதாக்கள் குறித்து தற்போது குடியரசுத் தலைவரும் எவ்வித முடிவையும் மேற்கொள்ள மாட்டார். ஏனெனில் இது தொடர்பாக அட்டர்னி ஜெனரல் பார்த்துக் கொள்வார் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருப்பதன் மூலம் உச்சநீதிமன்றம் நிச்சயமாக குடியரசுத் தலைவரிடம், குடியரசுத் தலைவர் அலுவலகத்தில் இது தொடர்பான தகவலை அவர் தெரிவித்திருப்பார். அந்த மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் எவ்வித முடிவையும் தற்போது மேற்கொள்வதற்கு வாய்ப்பில்லை. இருப்பினும் இரண்டாவது முறையாக ஏற்றி அனுப்பி வைக்கப்பட்ட இந்த மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிப்பதை தவிர வேறு வழி இல்லை என அரசமைப்பு சட்டத்தின் 200வது பிரிவில் குறிப்பிட்டுள்ளதை தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தியிருந்தாலும் ஆளுநர் இவ்வாறு அனுப்பியதற்கான வலுவான காரணத்தை மத்திய அரசின் அட்டர்னி ஜெனரல் ஒரு சட்ட ரீதியான ஒரு வாதத்தை கடந்த முறையே முன்வைத்தார். அதாவது அவர் இதை அப்படியே திருப்பி அனுப்பவில்லை, அவர் இதற்கு ஒப்புதல் அளிக்க மறுத்ததன் மூலம் இவ்வாறு அவர் மீண்டும் இதை குடியரசுத் தலைவரிடம் அனுப்பி வைப்பதற்கான வாய்ப்பை, அந்த சட்ட வாய்ப்பை ஆளுநர் பயன்படுத்தியுள்ளதாக மத்திய அரசின் சார்பில் அட்டார்னி ஜெனரல் வாதிட்டார். இது மிக சட்ட சிக்கலாக தான் உள்ளது. இந்த 10 மசோதாக்களை தாண்டி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கான பதவிகளுக்கான நியமனம் ஒப்புதல் அளிக்கும் விவகாரமும் அவர்களிடம் நிலுவையில் உள்ளது. இது தவிர முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்குகளில் நடவடிக்கை எடுக்க கோரி அந்த ஒப்புதல் கோப்புக்கும் அவர் ஒப்புதல் அளிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்பது நிலுவையில் உள்ளது. மசோதாக்களுக்கு அவர் ஒப்புதல் அளிக்கும் விவகாரம் குடியரசுத் தலைவரிடம் சென்று விட்டதால் ஏனைய விவகாரங்களில் ஆளுநர் வரும் ஜனவரி 23ஆம் தேதிக்குள், அதாவது இந்த விசாரணை மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுவதற்கு முன் ஒரு சில முடிவுகளை எடுத்து அதை உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பும் உள்ளது. அதற்கு முன்னரே இந்த விவகாரத்தில், குறிப்பாக அந்த டிஎன்பிசி விவகாரத்திலும் அந்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்விடுதலை கோரிய அந்த கைதிகளின், ஆயுள் தண்டனை கைதிகளின் விடுதலை விவகாரத்திலும் சில முடிவுகளை எதிர்பார்ப்பார்கள் என்று ஆளுநர் அலுவலகம் எடுக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.